ஓம் சாந்தி. 2/7/2026. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் விகாரங்களை தானம் செய்தால் ராகு தசை நீங்கிவிடும், கிரகணங்கள் நீங்கிவிடும், ஆத்மாவில் உள்ள தோஷம் நீங்கிவிடும். கேள்வி: விருக்ஷபதி பாபா தன்னுடைய பாரதவாசி குழந்தைகளுக்கு குரு திசை ஏற்படுத்துவதற்கு என்ன நினைவுபடுத்துகின்றார்? பதில்: ஹே பாரதவாசி குழந்தைகளே, உங்களுடைய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மிகவும் உன்னதமானது. நீங்கள் சர்வகுண சம்பன்ன 16 கலைகளில் சம்பூர்ணமாக இருந்தீர்கள். நீங்கள் கடலின் குழந்தைகள் காம விகாரத்தில் போய் கருப்பாகி விட்டீர்கள். கிரகணம் ஏற்பட்டு விட்டது. இப்போது நான் மீண்டும் உங்களை வெள்ளையாக ஆக்குவதற்காக வந்துள்ளேன். இந்த நினைவு வருவதால் விருக்ஷபதி தசை உங்கள் பக்கம் இருக்கிறது. பாடல்: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. இது யாருடைய மகிமையை கேட்டீர்கள்? எல்லையற்ற தந்தையின் மகிமையை கேட்டீர்கள். உயர்ந்தவர் பரம்பிதா பரமாத்மா ஆவார். லௌகீக தந்தையை அவ்வாறு சொல்ல மாட்டார்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆன்மீக தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்பதை நீங்கள் குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். அவருடைய பெயர்தான் சிவன். பெயர் ரூபம் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் இருப்பதில்லை. இந்த நேரத்தில் அனைவருக்கும் ராகு திசை ஏற்பட்டுள்ளது. ஆகையினால்தான் இரும்பு உலகம், இரும்பு யுகம் என்று சொல்லப்படுகிறது. திசைகள் கூட உருவாகின்றது. குரு தசை, சுக்கிர தசை என்று சொல்கின்றனர். இப்போது உங்கள் மேல் குரு தசை உருவாகியுள்ளது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் சிவபாபா என்று புகழ் பாடப்படுகிறது. அவருடைய உண்மையான பெயர் சிவன். நான் விதை ரூபமாக சைத்தன்யமாக இருக்கிறேன் என்று பாபாவே புரிய வைக்கின்றார். அவரை சச்சித் ஆனந்தம் என்றும் சொல்கின்றோம். அவர் சுகக்கடலாக இருக்கின்றார், ஆனந்த கடலாக இருக்கின்றார், அமைதி கடலாக இருக்கின்றார். இந்த அனைத்து மகிமைகளும் அந்த ஒருவருக்குத்தான் பாடப்படுகிறது. பாரதவாசிகள் மகிமை பாடுகின்றார்கள், ஆனால் அர்த்தம் ஒன்றும் புரியவில்லை. ஒரேடியாக கல் புத்தியாக ஆகிவிட்டார்கள். கல் புத்தியாக யார் ஆக்கியது? ராவணன். சத்யுகத்தில் நீங்கள் தங்க புத்தியாக இருந்தீர்கள். இன்றிலிருந்து 5000 வருடத்திற்கு முன்பு இந்த பாரதம் தங்க யுகமாக இருந்தது. அப்போது தேவி தேவதைகள் இருந்தார்கள். பாரதம்தான் அழியாத கண்டம் என்று புகழ் பாடப்படுகின்றது. பாரதத்தில்தான் தங்க புத்தி உள்ள தேவதைகள் இருந்தார்கள். அவர்களே இப்போது கல் புத்தி உடையவர்களாக பதீத்தமாக ஆகிவிட்டார்கள். பதீத்தர்களாக எப்படி ஆனார்கள் என்பதனை பாபா புரிய வைக்கின்றார். துவாபர யுகத்திலிருந்து காம விகாரத்தில் அமர்ந்து கருப்பாகி விட்டார்கள். காம விகாரத்தில் பஸ்பமாகிவிட்டார்கள். அதில் முக்கியமாக பாரதவாசிகளின் விஷயமாகும். பாரதத்தில் பாரஸ் புத்தி தேவதைகளின் ஆட்சி இருந்தது. அதில் தேவி தேவதைகள் இருந்தார்கள். அதை விஷ்ணுபுரி ராமராஜ்யம் என்று சொல்லப்படுகின்றது. இதனை பாபாதான் வந்து சொல்கின்றார். இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளே, நீங்கள் சத்யுகத்தில் இருந்தீர்கள். சர்வகுண சம்பன்னமாக இருந்தீர்கள். இது உங்கள் மகிமை. அங்கு விகாரம் என்பதே இல்லை. துவாபர யுகத்திலிருந்து ராவணன் 5 விகாரங்களின் ராஜ்யம் ஆரம்பமாகின்றது. ராமராஜ்யத்திலிருந்து ராவண ராஜ்யம் ஆரம்பமாகின்றது. இப்பொழுது கிரகணம் ஏற்பட்டுள்ளது. முற்றிலும் பாரதம் கருப்பாகிவிட்டது. குரு தசையில் மிகவும் நன்றாக இருந்தது. பாரதத்தில் குரு தசை சத்யுகத்தில் இருந்தது.
பின்பு திரேதா யுகத்தில் சுக்கிர தசையில் 2 கலைகள் குறைந்துவிட்டன. அதற்குத்தான் வெள்ளியுகம் என்று சொல்லப்படுகிறது. பின்பு துவாபர யுகம் கலியுகம் வருகின்றது. ஏணிப்படியில் இறங்கிக் கொண்டே வந்தீர்கள். சனி திசை ஏற்பட்டுவிட்டது. இப்பொழுது அனைவர் மீதும் ராகு தசை உள்ளது. சூரியன் மீது கிரகணம் ஏற்பட்டால் தானம் கொடுங்கள், கிரகணம் நீங்கிவிடும் என்று கூறுவார்கள். இப்போது ஆன்மீக தந்தை குழந்தைகளுக்கு இதுதான் ஆன்மீக ஞானம் என்று புரிய வைக்கின்றார். இது ஒன்றும் சாஸ்திர ஞானம் கிடையாது. சாஸ்திர ஞானத்தை பக்தி மார்க்கம் என்று சொல்லப்படுகின்றது. சத்யுகம் திரேதாயுகத்தில் பக்தி இருப்பதில்லை. ஞானம் மேலும் பக்தி, பின்புதான் வைராக்கியம். அப்படியென்றால் இந்த உலகத்தை விட வேண்டி வரும். இது சூத்திர வர்ணம். விராட்ட ரூபத்தில் காட்டுகிறார்கள் அல்லவா? பிராமணன், தேவதை, சத்திரியன், வைஷ்யன் என்று பாரதத்தில்தான் இந்த கதை உள்ளது. விராட்ட ரூபத்தை உருவாக்குகின்றார்கள். கல் புத்தியாக இருப்பதால் புரிந்து கொள்வதில்லை. கல் புத்தியாக ஏன் இருக்கிறார்கள்? ஏனெனில் பதீத்தமானவர்கள் ஆனதால். பாரதவாசிகள்தான் தங்க புத்தியுடையவர்களாக இருந்தார்கள், சம்பூர்ண நிர்விகாரியாக இருந்தார்கள். இன்றிலிருந்து 5000 வருடங்களிற்கு முன்னால் பாரதம் சொர்க்கமாக இருந்தது. வேறு எந்த கண்டமும் கிடையாது. இதை பாபாதான் புரிய வைக்கின்றார். இந்த ராஜயோகத்தை யார் கற்றுக் கொடுக்கின்றார்? சிவாச்சாரியார். ஞானக்கடல் பதீத்த பாவனன் என்று எந்த மனிதர்களையும் கூற முடியாது. அனைவரையும் விடுவிக்க கூடியவர் ஒரே ஒரு பாபாதான். பாபா சுயம் வருகின்றார். துக்கத்தில் ராவணனிடமிருந்து விடுவிக்கின்றார். பின்பு வழிகாட்டியாக ஆகி அனைவரையும் அழைத்து செல்கின்றார். அவரை ஆன்மீக வழிகாட்டி என்று சொல்லப்படுகின்றது. தந்தை சொல்கிறார், நான் உங்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருக்கின்றேன். அனைவரையும் திரும்ப அழைத்து செல்வேன். என்னை போல வழிகாட்டி வேறு யாரும் ஆக முடியாது. இறை தந்தைதான் விடுவிப்பவர், வழிகாட்டி. ஆனந்த கடல் என்றும் அவருக்குத்தான் சொல்லப்படுகின்றது. அவர்தான் அனைவர் மீதும் கருணை காட்டுகின்றார். ஏனென்றால் அனைவரும் கடலின் குழந்தைகள். காம விகாரத்தில் அமர்ந்து எரிந்து விட்டார்கள். அதிலும் முக்கியமாக பாரதத்தின் விஷயமாகும். நீங்கள்தான் 16 கலைகளில் சம்பன்னமாக சம்பூர்ண நிர்விகாரியாக இருந்தீர்கள். இப்பொழுது காமசிதையில் அமர்ந்து என்ன ஆகிவிட்டீர்கள்? இப்போது பாபா வந்துவிட்டார். இந்த விருக்ஷபதி பாபா வந்து மனிதர்களுக்கு குரு தசையை உருவாக்குகின்றார். முக்கியமாக பாரதம் மற்றும் முழு உலகத்திற்கும் இப்போது ராகு தசை ஏற்பட்டுள்ளது. நான் வந்துதான் பாரதம் மற்றும் முழு உலகத்திற்கும் அனைவருக்கும் கதி சத்கதி கொடுக்கிறேன் என்று பாபா சொல்கின்றார். நீங்கள் தங்க புத்தியாக ஆவதற்காக இங்கு வந்துள்ளீர்கள். மிகவும் அன்பானவர் பாபா. அனைத்து நாயகிகளுக்கும் அவர் ஒருவர்தான் நாயகனாக உள்ளார். அனைத்து தேசத்தையும் ஒன்று சேர்க்கின்றார். ஏனெனில் அவர் அனைவருக்கும் தந்தை அல்லவா? பாரதத்தில் சிவனுடைய கோவில்கள் அதிகமாக உள்ளன. அவர் இருக்கும் இடத்தை தான் சிவாலயம் என்று சொல்லப்படுகின்றது. சத்யுகத்தில் தேவி தேவதா தர்மம் இருந்தது. ஆனால் அந்த தர்மம் எப்பொழுது இருந்தது, அவர்களுடைய ராஜ்யம் எப்பொழுது இருந்தது என்று யாருக்கும் தெரியாது. சத்யுகத்தின் ஆயுள் மிக நீளமாக எழுதிவிட்டார்கள். உங்கள் மேல் குரு தசை அமர்கிறது 21 பிறவிகளுக்காக என்று பாபா புரிய வைக்கின்றார். விருக்ஷபதி, ஞானக்கடல், பதீத்த பாவனன் என்றெல்லாம் அவரை அழைக்கின்றார்கள். நீங்கள்தான் தாயும் தந்தையும், நாங்கள் உங்கள் குழந்தைகள் என்றெல்லாம் புகழ் பாடுகின்றார்கள்.
நிச்சயம் நாம் சத்யுகத்தில் திரேத்தாயுகத்தில் சுகம் நிறைந்தவர்களாக இருந்தோம். தந்தையை சொர்க்கத்தை படைப்பவர் என்று புகழ் பாடுகின்றோம். அப்படியென்றால் நாம் சொர்க்கத்தில் இருந்திருப்போம் அல்லவா? நீங்கள் அனைவரும் சொர்க்கவாசிகளாக இருந்தீர்கள், இப்பொழுது நரகவாசிகளாக ஆகிவிட்டீர்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். பாரதத்தில்தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. பின்பு கிறிஸ்துவ தர்மம் வரும்போது கிறிஸ்துவ தர்மத்தை சேர்ந்தவர்கள் வருகின்றார்கள். நீங்கள் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் தன்னுடைய தர்மத்தை ஏன் மறந்து விட்டீர்கள் என்று பாபா கேட்கின்றார். நீங்கள்தான் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள். உங்களுடையதுதான் தர்மம் சிரேஷ்டமாக கர்மமும் சிரேஷ்டமாக இருந்தது என்று பாபா நினைவுபடுத்துகின்றார். இப்போது நீங்கள் கீழானவர்களாக, பாவிகளாக, ஏழைகளாக ஆகிவிட்டீர்கள். நீங்கள் தேவதைகளுக்கு பூஜாரியாக ஆகிவிட்டீர்கள். பின்பு தன்னை இந்துக்கள் என்று ஏன் சொல்லிக் கொள்கிறீர்கள்? பாரதத்திற்கு என்ன நிலைமை ஏற்பட்டுவிட்டது? தேவதா தர்மத்தில் இருந்த நீங்கள் விகாரியாக ஆனதால் தன்னை தேவதை என்று சொல்வதில்லை. இப்பொழுது இது பதீத்த உலகம். இந்த பதீத்த உலகம் முடியும் தருவாயில் உள்ளது. மகாபாரத யுத்தம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது என்று பாபா சொல்கின்றார். பகவானினுடைய மகா வாக்கியம், நான் உங்களுக்கு சத்யுகத்திற்காக ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறேன். பகவான் ஒருவர்தான். நாம் அவரின் குழந்தைகள், சாலிகிராமங்கள். நீங்கள் பூஜிக்க தகுதியானவர்களாக இருந்தீர்கள். பின்பு நீங்களே பூஜாரி பக்தர்களாக ஆகிவிட்டீர்கள் என்று பாபா சொல்கின்றார். இப்போது மீண்டும் பூஜிக்க தகுதியானவர்களாக ஆவதற்காக ஞானம் கேட்கின்றீர்கள். பின்பு துவாபர யுகத்திலிருந்து மீண்டும் பூஜிக்க தகுதியான நிலையிலிருந்து பூஜாரிகளாக ஆகிவிடுகின்றீர்கள். நீங்கள் 84 ஜென்மம் முழுமையாக எடுக்கின்றீர்கள். 84 ஜென்மம் யார் முழுமையாக எடுக்கின்றார்களோ அவர்களே இப்போது வந்து பிரம்மா குமாரர்கள் ஆகின்றார்கள். பிரம்மா மூலமாக ஆதி சனாதன தர்மம் ஸ்தாபனை செய்யப்பட்டுள்ளது என்று புகழ் பாடப்பட்டுள்ளது. பிரஜாபிதா உள்ளார் என்றால் அதிக குழந்தைகளும் இருப்பார்கள் தானே? அதுவும் அவசியம் இங்குதான் இருப்பார்கள். எத்தனை பிரஜைகள் உள்ளார்கள்? இந்த பிராமணர்கள்தான் மீண்டும் தேவதைகளாக ஆக வேண்டும். பாபா வந்து சூத்ரனிலிருந்து மாற்றி பிராமண தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். இந்த சங்கம யுகத்தில்தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை செய்யப்படுகிறது. இதுதான் கல்யாணகாரி சங்கம யுகம். இந்த யுகத்தை தான் கல்யாணகாரி என்று சொல்லப்படுகின்றது. இந்த விநாசத்திற்கு பிறகுதான் சொர்க்கத்தின் கதவு திறக்கப்படுகின்றது. நீங்கள் இங்கே சொர்க்கவாசியாக ஆவதற்காக, அதாவது விஷ்ணுபுரி செல்வதற்காக வந்துள்ளீர்கள். குழந்தைகளான உங்களுக்கு இப்பொழுது அழிவற்ற குரு தசை ஏற்பட்டுள்ளது. 16 கலை நிறைந்தவர்கள்தான் சம்பூர்ணம் என்று சொல்லப்படுகிறது. பின்பு 2 கலைகள் குறைந்து விடுகிறது. இதை சுக்கிர தசை என்று சொல்லப்படுகிறது. சத்யுகத்தில் குரு தசை, பின்பு திரேதாயுகத்தில் சுக்கிர தசை என்று சொல்லப்படுகிறது. பிறகு கீழே இறங்கியே வந்துள்ளீர்கள். செவ்வாய் கிரகம், சனி தசை, ராகு தசை இப்படி ஏற்படுகிறது. பல பிறவிகளாக தலைகீழான திசைகள் வந்து கொண்டேதான் இருக்கின்றது. இப்பொழுது பாபா மூலமாக குரு தசை ஏற்படுகின்றது. இவர் எல்லையற்ற தந்தை, ஞானக்கடல், பதீத்த பாவனன் ஆவார். அவர்தான் உங்கள் தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கின்றார். மற்ற அனைவரும் பொய்யானவர்கள். யாருக்கும் சத்கதி தர முடியாது. இதை விகார விஷமான உலகம் என்று சொல்லப்படுகிறது.
அது விகாரமற்ற உலகம் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது இந்த விகார உலகத்தில் அனைவரும் துக்கம் நிறைந்தவர்களாக உள்ளார்கள். சண்டை அடிதடி என்று என்னென்னவெல்லாம் நடக்கிறது. இதைத்தான் இரத்த ஆறு ஓடும் விளையாட்டு என்று சொல்லப்படுகிறது. என்னென்ன தவறுகள் செய்கின்றார்கள். ஒரே அணுகுண்டு போட்டால் அடுத்த வினாடியே அனைவரும் அழிந்து விடுவார்கள். இப்பொழுது அதே சங்கமயுகம் நடைபெறுகிறது. தேவதைகளான உங்களுக்காக புதிய உலகம் வேண்டும். அதனால் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, மன்மனா பவ என்ற மந்திரத்தில் இருங்கள் என்று பாபா சொல்கின்றார். இதை எந்த பாபா சொல்கின்றார்? சிவபாபா. அவர் நிராகாரமானவராக இருக்கின்றார். நீங்களும் நிராகாரமானவர்கள்தான். ஆனால் நீங்கள் அடுத்தடுத்து ஜென்மம் எடுக்கின்றீர்கள். நான் ஜென்ம மரணத்தில் வருவதில்லை. இந்த நேரத்தில் அனைவரும் பத்தீத்தர்கள். ஒருவர் கூட பாவனமானவர்கள் கிடையாது. பத்தீத்தம் ஆக வேண்டும். சத்தோ ரஜோ தமோ நிலையில் இறங்கித்தான் ஆக வேண்டும். இந்த நேரம் முழு மரமும் இற்றுப்போன நிலையை அடைந்துவிட்டது. உலகம் முற்றிலும் பழையதாக ஆகிவிட்டது. இப்பொழுது மீண்டும் அதை புதியதாக ஆக்க வேண்டும். பழைய உலகில் எத்தனை மனிதர்கள் பாருங்கள். பாவன உலகில் மிகவும் குறைவானவர்கள்தான் ராஜ்யம் செய்கின்றார்கள். ஒரே ஒரு தர்மம்தான் இருந்தது. பாரதத்தை தான் சொர்க்கம் என்று சொல்லப்படுகின்றது. சத்தியுகத்தில் 9 லட்சம் பேர் இருப்பார்கள். பின்புதான் அதிகமாகின்றார்கள். முதலில் சின்ன பூச்செடியாக இருந்தது. இப்பொழுது முட்கள் நிறைந்த பெரிய காடாக ஆகிவிட்டது. டெல்லியில் முகல் கார்டன் பாருங்கள், எவ்வளவு பெரியதாக உள்ளது. அதைவிட பெரிய தோட்டம் வேறு எதுவும் இல்லை. காடு கூட எவ்வளவு பெரியதாக உள்ளது. சத்தியுகத்தில் தோட்டம் கூட மிக சிறியதாக இருக்கும். பிறகு வளர வளர பெரியதாக ஆகிவிடுகிறது. இப்பொழுது முட்கள் நிறைந்த காடாக ஆகிவிட்டது. ராவணன் வந்ததால் முள்ளாக ஆகிவிட்டார்கள். இது முள் காடு. தங்களுக்குள் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவு கோபம் வருகிறது. குரங்கை விட கீழான நிலை என்று சொல்லப்படுகின்றது. என்னுடைய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளே, உங்கள் மீது இப்போது குரு தசை ஏற்பட்டுள்ளது என்று பாபா சொல்கிறார். இப்பொழுது தானம் செய்யுங்கள், கிரகணம் நீங்கிவிடும். சம்பூர்ண நிர்விகாரியாக இங்கேயே நீங்கள்தான் ஆக வேண்டும். பின்பு இந்த உடலை விட்டுவிட்டு சிவாலயம் வந்து விடுவீர்கள். சிவாலயத்தில் மிகுந்த சுகம் இருக்கும். அது தேவி தேவதைகளின் ராஜ்யம். சத்யுகத்தை சிவாலயம் என்றும் கலியுகத்தை வேஷ்யாலயம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த வேஷ்யாலயத்தை ராவணன் ஸ்தாபனை செய்தார். பதீத்த நிலையிலிருந்து பாவன நிலையை எப்படி அடைவீர்கள் என்று பாபா கேட்கிறார். திருவேணி அல்லது கங்கையில் குளிப்பதால் பாவனமாகி விடுவீர்களா என்ன? இதை ஜென்ம ஜென்மமாக இவ்வாறு செய்து வந்துள்ளீர்கள். கோடிக்கணக்கான மனிதர்கள் செய்து வருகின்றார்கள். ஏனென்றால் தன்னை பத்தீத்தர்கள் என்று நினைக்கின்றார்கள். இப்பொழுது பாரஸ்நாத் பாபா உங்களை பாரஸ் புத்தியுடையவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். அதனால் அப்படிப்பட்ட பாரஸ்நாத் தந்தையை நீங்கள் எவ்வளவு அன்பாக நினைவு செய்ய வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம், நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். இந்த முள் நிறைந்த காட்டிலிருந்து மலர் நிறைந்த தோட்டத்திற்கு செல்வதற்காக விகாரம் என்ற முள்ளை விட வேண்டும்.
தங்க யுகத்தினர் ஆகுவதற்காக மிகவும் அன்பாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இந்த கல்யாணக்காரி சங்கம யுகத்தில் சூத்ரனிலிருந்து பிராமணன் ஆவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஆத்மாவில் உள்ள கிரகணங்கள் நீங்குவதற்காக விகாரங்களை தானம் செய்ய வேண்டும். வரதானம்: சங்கம யுகத்தில் ஒவ்வொரு செயலையும் ஒரு கலையினுடைய ரூபத்தில் செய்யக்கூடிய 16 கலைகளில் நிறைந்தவர் ஆகுங்கள். சங்கமயுகம் என்பது குறிப்பாக செயல் வடிவிலான கலையை காட்டுவதற்கான யுகமாகும். யாருடைய ஒவ்வொரு செயலும் கலை நயத்துடன் இருக்கின்றதோ அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் மற்றும் குணங்களும் மகிமைப்படுத்தப்படுகின்றன. 16 கலைகளும் நிறைந்தவர் என்றால் அவர்களுடைய ஒவ்வொரு நடத்தையும் ஒரு முழுமையான கலை வடிவில் தென்பட வேண்டும். இதுவே முழுமையான நிலையின் அடையாளமாகும். சாகார தந்தையின், அதாவது பிரம்மா பாபாவின் பேச்சு, நடை என அனைத்திலும் எவ்வாறு தனித்துவத்தை கண்டீர்கள் அல்லவா? அதுதான் கலை எனப்படும். அவரிடம் எழும் அமரும் கலை, பார்க்கும் கலை, நடக்கும் கலை என அனைத்து கலைகளும் இருந்தன. எல்லாவற்றிலும் ஒரு பற்றற்ற நிலையும் சிறப்பும் இருந்தது. எனவே அவரை பின்பற்றி நீங்களும் 16 கலைகளில் நிறைந்தவர்களாக ஆகுங்கள். ஸ்லோகன்: யார் ஒரு விஷயத்தை உடனடியாக புரிந்து கொண்டு சரியான முடிவை எடுக்கிறாரோ அவரே சக்தி வாய்ந்தவர் ஆவார். அவ்யக்த இஷாரா: ஜுவாலா சொரூப ஸ்திதியில் இருந்து கொண்டு சக்திசாலி நினைவை அனுபவம் செய்யுங்கள். குழந்தைகளாகிய உங்களுடைய யோகம் எப்போது ஜுவாலா சொரூபமாக சக்தி வாய்ந்ததாக மாறுகிறதோ அப்போது தூய்மை என்ற நெருப்பு ஒரு நொடியில் உலகத்தின் அசுத்தங்களை சாம்பலாக்கிவிடும். தூய்மையின் இந்த சக்தி மிகவும் மகா சக்தியாகும். இறுதியில் நீங்கள் முழுமையாக தூய்மை அடையும் போது உங்களுடைய உயர்ந்த சங்கல்பத்தின் தீவிரத்தன்மையினால் இந்த அசுத்தங்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகிவிடும். ஓம் சாந்தி.